இந்த ஒரு காரணத்துக்காக அவரை சுட்டெரிக்கக்கூடிய மணல்ல எடுத்துட்டு போறாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் அஹத் அப்படின்னு நம்பிக்கை கொண்ட ஒரே காரணத்தினால அவர்கள் குறைஷிகளால மிக கடுமையாக கஷ்டத்துக்குள்ளாக்கப்பட்டாங்க. அவங்க அந்த மணல்ல எடுத்து செல்லப்படும் பொழுதும் அவங்க சொன்ன வார்த்தை அஹத் அஹத், இறைவன் ஒருவனே, இறைவன் ஒருவனே அப்படிங்கறதுதான் அவங்க திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருந்தாங்க. அவங்க நெஞ்சின் மீது ஒரு பெரிய பாறையை வைக்கிறாங்க. அதுல அவங்களுக்கு மூச்சு விடுதல சிரமம் ஏற்படுது. அப்பவும் அவங்க கூறினது அஹத் அப்படிங்கிற அந்த வார்த்தை தான். வருடங்கள் கடக்குது. அன்னைக்கு அந்த பாறைகளுக்கு கீழே அந்த கடினமான சூழல்ல அஹத் அஹத் என்று சொன்ன அந்த குரல் இன்னைக்கு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் ஹய்ய அலல் ஸலா ஹய்ய அலல் ஃபலாஹ் அப்படின்னு சொல்லி ஒரு சமூகத்தையே தொழுகைக்காக அழைக்கிற ஒரு குரலா மாறுது. அல்லாஹ் அர்-ராஃபிஉ உயர்த்துபவன், மேன்மை அடைய செய்பவன். அல்லாஹ் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பாங்கு கூறுபவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதன் மூலமா அவருடைய தரத்தை உயர்த்தி இருக்கான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால நேசிக்கப்பட்ட ஒரு நபர், அங்க இருக்கக்கூடிய மக்களால நேசிக்கப்பட்ட நபர். மேலும் அவர் தொழுகைக்காக அழைத்த அந்த குரல் மக்களினுடைய நேசத்திற்குரிய ஒன்னா இருந்தது. இது மூலமாக இறைவன் அவரை மேன்மையடைய செஞ்சிருக்கான். மேலும் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், அல்லாஹ் தான் நாடியோரை கண்ணியப்படுத்துவான், தான் நாடியோரை இழிவுபடுத்துவான்.